மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனையும் தான் காட்டுறாங்க. மாறன் வழக்கம் போல் அவங்க ஜவுளி கடைக்கு கிளம்புற அப்படின்னு வீரா கிட்ட சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறா நீ கொஞ்சம் முன்னாடி போயிரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு விஜி, அந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது, அம்மா நான் அதுக்குள்ளே வேலையெல்லாம் நான் தொடங்கிட்டம்மா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் மொத்தமாக நம்ம வந்து ஏதாவது செய்ய முடியாது, ஆனால் ஒவ்வொருத்தரையும் இந்த குடும்பத்துலேருந்து நம்ம பிரிச்சே தீரணும், அதுக்குள்ளே வேலையில் நான் இறங்கிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதை நான் செஞ்சு முடிச்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போமாவது வந்து நம்ம செய்கிற வேலை கரெக்டாக வந்து முடியணும், எந்த சொதப்பிலையும் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே வேலையை தான் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து ஜவுளி கடைக்கு வந்து அவங்க வந்து கடையெல்லாம் திறக்கிறாங்க. திறந்ததுமே பார்த்தோம்னா 4-5 பேர் வராங்க. வந்ததுமே அவங்க மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட ட்ரெஸ் வாங்குறதுக்காக வரல, இந்த கடையை வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது கடையை வாங்குறதுக்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு மாறன் வந்து குழப்பத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாண்டா இது என்னுடைய கடை, ஒழுங்கு மரியாதை இந்த கடையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இது உங்களுடைய கடையா, இது என்னுடைய கடை, நான் வந்து ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறியா, பல்லாத ரூபா கொடுத்துட்டு வாங்கியிருக்கிற, ஒழுங்கு மரியாதை கடை விட்டுட்டு போயிரு, இது என்னுடைய கடையாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே பார்த்தோம்னா மாறன் கடைக்கு வந்து கஸ்டமர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் சொல்றாங்க, இங்க பாரு கஸ்டமர்கள் முன்னாடி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதைங்கிறது போறியா இல்லைன்னு சொல்லும் போது, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என் கடையில நீ இருந்துகிட்டு என்ன வெளியே போக சொல்றியா, ஒழுங்கு மரியாதை நீ வெளியே போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க வராங்க. அங்க மாறன் கடையில ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ராமச்சந்திரனுக்கு ஒன்றும் புரியல. அப்ப ராகவ் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க. இங்க வந்ததுமே ராகவும் கார்த்தியும் வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, என்ன மாறா பிரச்சனை அப்படிங்கும்போது, அப்போ ராமச்சந்திரனும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட, என்னங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னங்க இது என்னுடைய கடை அப்படிங்கிறாங்க. இல்லையே நாங்கள் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், இன்னும் மீதி 8 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கடையை நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் அந்த கடை ஓனர்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது, அந்த கடை ஓனர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க பேரை சொல்கிறாங்க. இந்த கடையோட ஓனர் வந்து நான் தான் உண்மையான ஓனர் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாங்களா அந்த கடையில், அந்த கடைக்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சார் இங்கே வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு, கேட்டாக்கி அவருடைய கடைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவும், உடனே வந்து அவர் சொல்கிறாரு, தம்பி என்னை மன்னிச்சிருங்க, அந்த கடைக்கு ஓனர் அவர் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் வேற யாரும் இல்லை, என்னுடைய அண்ணன் தான், கடை வந்து அவர் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நீங்கள் முன்னாடியே என்கிட்ட ஏங்க சொல்லலை அப்படிங்கும்போது, மன்னிச்சிரு மாறன் அவசரத்தில் நான் வந்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து 2 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்களா, மீதி 8 லட்ச ரூபா எனக்கு தரணும்னா அந்த 8 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துருங்க, அவர் வந்து உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கே பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மாறன் வந்து ராகவிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கடையோட ஓனர் வந்து இவர் தானா, இவர் பேரில் தான் அந்த கடை இருக்குதான், இவருடைய தம்பி தான் அவர் அப்படின்னு சொல்லும் போது, இது கெட்டதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு, திடீர்னு இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, சரிங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, 8 லட்ச ரூபா தரணும்ல, அந்த 8 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கடையை வந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருதேன், அப்படி இல்லைன்னா இப்போமே நீங்கள் காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. 2 லட்ச ரூபாயை வந்து வீரா வந்து ரேஸில் ஜெயிச்சு கொடுத்தா, இப்போ நம்ம திடீர்னு 8 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு மாறன் வந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கவும், உடனே அந்த கடையை கேட்டு வந்தார்ல அவர் சொல்கிறாரு, என்ன ராமச்சந்திரன் சார் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எவ்வளோ இப்படி கறவை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு 8 லட்ச ரூபாலாம் பெரிய விஷயமே கிடையாது, அந்த 8 லட்ச ரூபாய் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கொடுங்க, கடையை நான் உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துருதேன், அப்படி இல்லைன்னா கடையை விட்டு நீங்கள் கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இது கிட்டதுமே மாறன் அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவும் கார்த்தியும் இப்போ என்னடா பண்ண போகிற, திடீர்னு 8 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லும் போது மாறனுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரனும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதி அங்கேருந்து போயிடவும், அப்போ ராகவ் வந்து சொல்கிறாங்க,
சரிடா நம்ம அப்பாட்ட வந்து 8 லட்ச ரூபா நம்ம வாங்கி அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே மாறன் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்போ பேசிகிட்டு இருக்கிற, இப்போ உடனே 8 லட்ச ரூபா வேணும்னா என்ன பண்ணுறதுக்கு, அப்பா கிட்ட தான் கேட்கணும், கண்டிப்பாக அப்பா தருவார் அப்படிங்கும்போது இல்லை நான் வாங்க மாட்டேன், நானே சரின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வீரா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா கிட்ட நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது இல்லை எனக்கு இந்த கடையே வேண்டாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் 8 லட்ச ரூபாயை நான் அப்பா கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு மாறன் வந்து பிடிவாதமாக சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சோகத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீராக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால மாறன் கிட்ட கேட்குறாங்க, என்ன மாறா கடை திறக்கிறதுக்கு போனால் அதுக்குள்ளேயே சீக்கிரத்துலேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாறன் வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வீராவுக்கு ஒன்றும் புரியல, என்ன மாறா ஆச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க.